Hi everyone, welcome to EA Science Park. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் 2023ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பரில் இருக்கிற 41வது கேள்வியிலேருந்து 50 வரையான கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்க போகிறோம். இந்த 10 கேள்வியும் பார்த்தீங்கன்னா கூற்றுக்கான கேள்விகளாக இருக்குது. அப்போ முதலாவது கேள்வியான 41வது கேள்வியை பார்த்தோம்னா, முதலாவது கூற்றில் உகந்த நிலைமையின் கீழ் H2S வாயுவானது ஒரு தாழ்த்தும் கருவியாகவும் ஒரு ஒட்சீட்டும் கருவியாகவும் தொழிற்படக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு தெரியும் H2S ஒரு தாழ்த்தும் கருவியாக தொழிற்பட்டுச்சுன்னா H2S வந்து சல்ஃபராக ஒட்சீட்டப்படப்போகுது. அப்போ இப்போ MnO4 மைனஸோட நாங்கள் தாக்கினோம்னா MnO4 மைனஸ் Mn2 ப்ளஸ்ஸாக தாழ்த்தப்பட போகுது. இப்போ இந்த சமன்பாடை நாங்கள் சமப்படுத்தினோம்னா எங்களுக்கு 6H ப்ளஸ் 2 MnO4 மைனஸ் 5 H2S 5 சல்ஃபர் 2 Mn2 ப்ளஸ் அதோட 8 நீரிட்டு வரப்போகுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா H2S ஒரு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுது. அதே மாதிரி H2S ஒரு ஒட்சீட்டும் கருவியாக எப்போ தொழிற்படும்டா முதலாம் கூட்ட உலோகங்களோட தாக்குல. அதாவது இப்போ உதாரணத்துக்கு எண்ணெயோட H2S தாக்கிச்சுண்டா சோடியம் உலோகத்தோட உங்களுக்கு வரப்போகிறது NaHSம் H2 வாயுமா இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா Na வந்து Na ப்ளஸ்ஸாக ஒட்சீட்டப்பட்டிருக்கு. எதால் ஒட்சீட்டப்பட்டிருக்குண்டா சல்ஃபரால் இல்லை, இந்த H2Sல இருக்கிற ஹைட்ரஜனால். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இதில் +1 ஒட்சீட்ட நிலையில் இருக்குது. H2வில் பார்த்தீங்கன்னா சைவர் ஒட்சீட்ட நிலையில் இருக்கிறபடியா ஹைட்ரஜன் இதில் தாழ்த்தப்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா Na வந்து Na ப்ளஸ்ஸாக ஒட்சீட்டப்பட்டிருக்கு. எனவே இங்கே வந்து H2S ஒரு ஒட்சீட்டும் கருவியாக தொழிற்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூற்று வந்து சரியான முதலாவது கூற்று சரியான கூட்டாக இருக்க போகுது. ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா கந்தகமானது ஒட்சீட்டு எண்கள் -2 தொடக்கம் +6 வரையான வீச்சில் உள்ள ஒரு அல்லுலோகமாகும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் கந்தகம் ஒரு அல்லுலோகம், அது சரியான கூற்று. அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் -2ல் பார்த்தீங்கன்னா ஒட்சீட்டு நிலையில் H2Sல இருக்கிற கந்தகம் இருக்க போது -2 மாதிரி +6ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா SO4 மைனஸாக இருக்குது. இப்போ இதில் வந்து கந்தகத்துக்கு +6 ஒட்சீட்டு நிலை இருக்குது. அப்போ அவங்க சொன்னது வந்து -2ல் இருந்து +6 வரையான ஒட்சீட்டு நிலை கந்தகம் எடுக்கும்ட்டு அதுவும் சரியான கூட்டாக இருக்க போது. ஆனால் ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா முதலாவது கூற்றுக்கு சரியான விளக்கத்தை தரலை. ஏண்டா இதில் வந்து சொல்லியிருக்கணும் கந்தகம் வந்து -2லேருந்து +6 வரையான ஒட்சீட்டுகளை எடுக்கும். அதோட ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா H2Sல +1லேருந்து ஹைட்ரஜன் அமரைக்கில் சைவருக்கு தாழ்த்தப்படுதுன்னு சொல்லியிருக்கணும். அது சொல்லாதபடியாக எங்களுக்கு ரெண்டாவது கூற்று முதலாவது கூற்றுக்கு விளக்கத்தை தராது. எனவே 41வது கேள்வி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விடையாக வரப்போகுது. 42வது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கூற்றில் புரோப்பனோனின் கொதிநிலை பியூட்டேனின் கொதிநிலையிலும் குறைந்ததாகும் சொல்கிறாங்க. அப்போ புரோப்பனோன் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். புரோப்பனோன் வந்து இப்படி இருக்க போகுது. அதே மாதிரி பியூட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க போகுது. அப்போ புரோப்பனோனில் பார்த்தீங்கன்னா மின்னுத்தன்மைக்குரிய ஆக்சிஜன் இருக்கிறபடியா அதுக்கு டெல்டா மைனஸும் இந்த கார்பனுக்கு டெல்டா ப்ளஸும் இருக்கிறபடியா இது ஒரு முனைவு கொண்ட சேர்வையாக இருக்க போது. எனவே இங்கே வந்து இருமுனை விசையும் லண்டன் கலை விசையும் தொழிற்பட போகுது. ஆனால் பியூட்டேனில் அப்படி முனைவு கொண்ட அணு அல்லது மூலம் ஒன்றும் இல்லை. எனவே இங்கே வந்து முனைவற்ற சேர்வையாக இருக்கிறபடியா லண்டன் கலை விசை மட்டும்தான் தொழிற்படுவது. எனவே இதில் தொழிற்படுற விசைகளை விட இங்கே தொழிற்படுற விசைகள் வந்து கூடினபடியா இது வந்து உறுதி கூடினதாக இருக்க போகுது. எனவே கொதிநிலையும் கூடினது இதுக்கு தான் இருக்க போகுது. ஆனால் கொதிநிலை இதுக்கு கூடினு கூற்றில் சொன்னபடியா முதலாவது கூற்று வந்து பிழையான கூற்றாக இருக்க போகுது. ரெண்டாவது கூற்றை பார்ப்போம். புரோப்பனோனின் ஒரு பைப்பிணைப்பும் அதேவேளை பியூட்டேனில் ஒரு பைப்பிணைப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. புரோப்பனோனில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் O ஆக்சிஜன் இருக்கிறபடியா அங்கே வந்து ஒரு சிக்மா பிணைப்பும் அது ஒரு பை பிணைப்பும் இருக்க போகுது. ஆனால் பியூட்டேனில் பார்த்தீங்கன்னா எல்லா கார்பனோடையும் சிங்கிள் பாண்ட் இருக்கிறபடியா எல்லா கார்பன்லையும் சிக்மா பிணைப்பு மட்டும்தான் இருக்க போகுது. எங்களுக்கு பை பிணைப்பு இங்கே இல்லை. எனவே அவங்க சொன்ன கூற்று வந்து சரியான கூற்று. அப்போ முதலாம் கூற்று பிள்ளை, ரெண்டாம் கூற்று சரி. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 4வது விடையாக இருக்க போகுது. 43வது கேள்வி பார்த்தீங்கன்னா அதில் முதலாவது கூற்றில் சொல்கிறாங்க சில நிபந்தனையின் கீழ் ஒரு மெய் வாயு மாதிரியின் அமுக்கம் லட்சிய வாயு விதியினால் எதிர்வு கூறப்படும் பெருமானத்திலும் குறைவானதாக இருக்கலாம்ட்டு. அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு வாயுண்ட அமுக்கம் எப்படி தீர்மானிக்கப்பட போகுதுண்டா அந்த வாயு ஒரு பாத்திரத்தில் அடைச்சோம்டா அந்த பாத்திரத்தில் சுவரோட இந்த வாயு மூலக்கூறுகள் மோதிர எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அந்த வாயுட அமுக்கம் வந்து தீர்மானிக்கப்படுது. அப்போ ஒரு லட்சிய வாயு எடுத்தோம்னா அந்த லட்சிய வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கவர்ச்சி விசை இருக்க போகிறல. எனவே அந்த மூலக்கூறுகள் வந்து எழுந்தமானமாக
பாத்திரத்துக்கு சுவரோட அடிச்சு கொண்டிருக்கும். ஆனால் மெய்வாயுவில் பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கூறுகளுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சி விசை இருக்கும். அப்போ இந்த கவர்ச்சி விசையால் இந்த மூலக்கூறுகள் வந்து இந்த சுவரோட அடிக்கப்படுற அந்த வேகம் வந்து குறைக்கப்படுது. எனவே லட்சியவாயோட ஒப்படைக்கல மெய்வாயோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமுக்கம் குறைந்ததாக இருக்கலாம். அது வந்து சரியான கூட்டாக இருக்கப்படுது. ரெண்டாவது கூட்டை பார்த்தீங்கன்னா மெய்வாயு மூலக்கூறுகளுக்கிடையே மூலக்கூற்று கவர்ச்சி விசைகள் இருக்கின்றன. அதை வச்சு தான் நான் இந்த முதலாவது கூற்றை விளங்கப்படுத்தினேன். அப்போ அதுவும் சரியாக இருக்க போது அதே மாதிரி முதலாவது கூற்றுக்கு தகுந்த காரணமாக இருக்க போகுது. எனவே 43வது கேள்வி பார்த்தீங்கன்னா முதலாவது விடையாக இருக்க போகுது. 44வது கேள்வி பார்ப்போம். அதில் முதலாவது கூற்றில் சொல்கிறாங்க எம்எனின் மின்னத்தன்மை குரோமியம் அயன் ஆகியவற்றின் மின்னத்தன்மையிலும் குறைந்ததா. அப்போ இந்த கூட்டுக்கு நாங்கள் விளக்கத்தை பார்க்கணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக மின்னத்தன்மைன்ற என்னென்னு தெரியும். மின்னத்தன்மைன்ற என்னென்னா ஒரு மூலத்தால் ஒரு இலத்திரனை கவர்றதுக்கான நாட்டம், அதான் மின்னத்தன்மைன்னு சொல்லலாம். அப்போ எம்என்ன்ற இலத்திரன் நிலையம் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா அந்த அணுவன் 25 வரப்போது உங்களுக்கு இதான் இந்த இலத்திரன் நிலை பெயர் இருக்கப்படுது. 3D5 பார்த்தீங்கன்னா அந்த டி உபசக்தி மட்டத்தில் 5 ஒழுக்குகள் இருக்கப்படுது. அந்த 5லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலத்திரன்கள் அரை நிரம்பல் உறுதியில் இருக்கப்படுது. எனவே இந்த எம்என் இலத்திரன் அமைப்பு அரை நிரம்பல் உறுதியில் இருக்கிறபடியா குரோமியம் அயன் போன்ற மூலத்தோட ஒப்படைக்குள்ள இது வந்து உறுதியாக இருக்குது. எனவே வேறு இலத்திரன்களை கவர்றதுக்கான நாட்டம் வந்து குரோமியம் அயனோட ஒப்படைக்குள்ள குறைவாக இருக்கப்படுது. எனவே எம்என் மின்னத்தன்மை குரோமியம் அயன் ஆகியவற்றின் மின்னத்தன்மை குறைந்தது, அது சரியான கூற்று. அதே மாதிரி ரெண்டாவது கூற்றை பார்த்தீங்கன்னா எம்எனின் இலத்திரன் நிலைப்பானது குரோமியம் அயன் ஆகியவற்றின் இலத்திரன் நிலைப்புகளையும் பார்க்க மேலும் உறுதியானது. இதை தான் நான் விளக்கத்தை சொன்னேன் நான். அப்போ ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா சரியாகவும் இருக்கப்போது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலாவது கூற்றுக்கு தகுந்த விளக்கமாகவும் இருக்கப்போது. எனவே 44வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது விடையாக இருக்கப்போது. 45வது கேள்வி பார்ப்போம். அதில் முதலாவது கூற்றில் சொல்கிறாங்க அரோமேட்டிக் டயோசோனியம் உப்புக்கள் நீருடன் இளஞ்சூடாக்கப்படும் போது ஃபீனோல்கள் உண்டாகின்றன. உங்களுக்கு தெரியும் டயோசோனியம் உப்புண்டா அது வந்து பென்சீனோட ஒரு N2+Cl- கூட்டம் இருக்கிறதான் டயோசோனியம் உப்பாக இருக்கப்போகுது. அப்போ இந்த உப்புக்கு நாங்கள் வந்து நீரை போட்டு ஹீட் பண்ணோம்டா இந்த நீரில் இருக்கிற OH- அயன் இந்த N2+Cl- கூட்டத்தோட பிரதியிடப்பட்டு எங்களுக்கு அந்த N2+Cl- கூட்டம் நீக்கப்பட்டு OH- பிரதியிடப்பட போகுது. அப்போ ஃபீனோல் வரும். இது வந்து சரியான கூட்டம் இருக்க போகுது. ரெண்டாவது கூட்டம் பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் டயோசோனியம் அயன்கள் இலத்திரன் நாடிகளாகும் சொல்கிறாங்க. அதுவும் சரியான கூற்று. ஏனென்றா அரோமேட்டிக் டயோசோனியம் அயன்களில் ஒரு ப்ளஸ் ஏற்றம் இருக்குது. ப்ளஸ் ஏற்றம் இருக்கிறபடியாக அது கட்டாயம் ஒரு மைனஸ் ஏற்றமான இலத்திரனை நோக்கி நாடப்போது. எனவே இலத்திரன் நாடிகள்னு சொன்னது சரியான கூற்று. ஆனால் இந்த கூற்று முதலாவது கூற்றுக்கு தகுந்த விளக்கம்ண்டா அதுதான் பிழையானது. ஏனென்றா இந்த தாக்கத்தில் பார்த்தீங்கன்னா OH- அயன் வந்து N2+Cl- பதிலாக பிரதியிடப்படுது. இது ஒரு இலத்திரன் நாடி, அதாவது N2+Cl- ஒரு இலத்திரன் நாடியாக இருக்கிறதால நடக்கிற தாக்கமாக இருக்க போகிறல. எனவே ரெண்டும் சரியான கூற்றுக்கள். ஆனால் ரெண்டாவது கூற்று முதலாவது கூற்றுக்கு தகுந்த விளக்கம் இல்லை. எனவே 45வது கேள்வி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விடையாக இருக்க போகுது. 46வது கேள்வி பார்த்தீங்கன்னா முதலாவது கூற்றில் ஒரு மின்ரசாயன களத்தில் குறைந்த தாழ்த்தல் அழுத்தத்தை கொண்ட மின்வாய் அனோட்டாக தொழிற்படுகின்றன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு தெரியும் தாழ்த்தல் அழுத்தம் கூடினது வந்து இப்போ 2 மின்வாய்கள் எடுத்தோம்டா இந்த மின்வாய்க்கு வந்து தாழ்த்தல் அழுத்தம் கூடண்டா இதில் தான் தாழ்த்தல் தாக்கம் நடக்கப்போகுது. எனவே இது வந்து தாழ்த்தல் தாக்கம் நடக்கிறபடியா இது வந்து கேதோட்டா தான் தொழிற்படும். அப்போ இதோட ஒப்படைக்குள்ள குறைந்த தாழ்த்தல் அழுத்தம் கொண்ட இது வந்து ஒட்சியேட்டர் தாக்கம் நடக்கிறபடியா இது வந்து ஒரு அனோடாக தான் தொழிற்பட போகுது. எனவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மூலகம் பார்த்திங்கன்னா கேட்டையன் மாறைக்குள்ள இந்த அனோட்டை சுற்றி பார்த்திங்கன்னா இலத்திரன்கள் வந்து செறிந்து காணப்பட போகுது. அப்போ முதலாவது கூற்றில் சொல்கிறாங்க தாழ்த்தல் அழுத்தம் குறைந்தது வந்து அனோட்டா தொழிற்படும். எனவே இந்த கூற்று வந்து சரியான கூட்டாக இருக்க போகுது. ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா ஒரு மின்ரசாயன களத்தில் ஒப்பீட்டளவில் குறைந்த தாழ்த்தல் அழுத்தத்தை கொண்ட மின்வாய்கள் இருந்து இலத்திரன்கள் எளிதாக விடுவிக்கப்படலாம். அதான் நான் இதுக்கு சொன்ன விளக்கமாக இருக்கும் போது, அதாவது
தாழ்த்தல் அழுத்தம் கூடியது வந்து கேதோட்டாக இருக்கும் போது அதோட ஒப்பீட்டளவில் தாழ்த்தல் அழுத்தம் குறைந்தது வந்து அனோட்டாக இருக்கிறபடியா அங்கே தான் ஒட்சியேட்ட தாக்கம் நடக்கும். எனவே அங்கே வந்து கட்டையின மாறைக்குள்ள அந்த மூலகம் அதுலேருந்து இலத்திரன் விடுவிக்கப்படுறபடியா இலத்திரன்கள் எளிதாக விடுவிக்கப்பட்டு அதை சுற்றி இலத்திரன்கள் இருக்க போகுது. எனவே ரெண்டாவது கூட்டம் சரியாக இருக்க போகுது. அதோடு பார்த்தீங்கன்னா முதலாவது கூட்டுக்கு வந்து ரெண்டாவது கூட்டம் தகுந்த காரணமாக இருக்க போகுது. எனவே 46வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது விடையாக இருக்க போகுது. 47வது கேள்வி பார்த்தீங்கன்னா முதலாவது கூற்றில் வந்து ஒஸ்வோல்ட் முறையை பயன்படுத்தி நைட்ரிக் அமிலத்தை உற்பத்தி செய்கையில் அமோனியாவானது ஆக்சிஜனுடன் தாக்கம் புரிய செய்யப்படும் வெப்பநிலையிலும் கூடுதலான ஒரு வெப்பநிலையில் NO வாயுவானது ஆக்சிஜனுடன் தாக்கம் புரிய செய்யப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் நைட்ரிக் அமில உற்பத்தியில் என்ன நடக்குதுன்னு தெரியணும். அதில் பார்த்தீங்கன்னா 3 அறைகள் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அமோனியா வாயுவை முதலாவது அறை, ரெண்டாவது அறை, மூன்றாவது அறை. இப்போ முதலாவது அறைக்குள்ள பார்த்தீங்கன்னா அமோனியா வாயு உட்செலுத்தி வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜனுடன் தாக்கி ஒட்சியேற்றம் செய்வாங்க. இப்போ அங்கே வந்து என்ன தாக்கம் நடக்கும்டா எங்களுக்கு இப்படி ஒரு தாக்கம் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து NO வாயு ஒட்சியேற்றப்படும். இந்த தாக்கம் வினைத்திறனை நடக்கிறதுக்காண்டி அவங்க வந்து பாய்க்கிற வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 810 பாய்சிலேருந்து 850 பாய்சி வரையான வெப்பநிலையை பாய்ப்பாங்க. இங்கே வந்து வந்த NO2 பிறகு ரெண்டாவது இங்கே வந்து வந்த NO வாயுவை ரெண்டாம் அறைக்குள்ளே வந்து அனுப்பக்குள்ள அந்த வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா 150 பாய்சிக்கு குளித்துவாங்க. அப்படி குளித்தினால்தான் இங்கே நடக்கிற தாக்கம் வந்து வினைத்திறனாக நடக்கும். எனவே இங்கே என்ன நடக்க போகுதுண்டா இங்கே அனுப்பின NO வாயு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடன் தாக்கம் புரிந்து NO2 வாயு உருவாக்குது. இது வந்து 150 பாய்சியில் நடக்குது. இவங்க இங்கே சொல்லியிருக்கிறாங்க NH3 வந்து O2உடன் தாக்கம் புரிய செய்யப்படும் வெப்பநிலையும் கூடுதலான ஒரு வெப்பநிலையில் NO வந்து O2 வாயுடன் தாக்கம் புரிய செய்யப்படுது. இல்லை, இதோட தாக்கம் நடக்கிறத விட குறைவான வெப்பநிலையில் தான் இந்த தாக்கம் நடக்குது. எனவே முதலாவது கூற்று வந்து பிழையான கூற்றாக இருக்க போகுது. ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா மறை என்ட்ரோபி மாற்றங்கள் உள்ள தாக்கங்களுக்கு உயர் வெப்பநிலைகளில் சாதகமானவை அல்லன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இந்த சமன்பாடு தெரியும். ΔG0 சமன் ΔH0 மைனஸ் ΔS0T. இதில் வந்து மறை என்ட்ரோபி மாற்றம்ன்றபடியாக ΔS வந்து மறையில் இருக்கப்போகுது. எனவே இந்த பெருமானம் வந்து நேராகப்போகுது. எனவே உயர் வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னா ΔT வந்து உயர்வாக இருக்கிறபடியாக இந்த பெருமானம் மேலும் ப்ளஸில் வந்து அதிகரிக்க போகுது. எனவே ΔH வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் கட்டாயம் ΔG வந்து ப்ளஸில் இருக்க போகுது. மைனஸாக இருந்தால் இந்த உயர் வெப்பநிலை காரணமாக இந்த ப்ளஸ் பெருமானம் அந்த மைனஸ் பெருமானத்தை தாண்டிச்சுட்டா ΔG வந்து ப்ளஸ்ஸாக தான் வரப்போகுது. எனவே சாதகமான அல்லன்னு சொன்னது சரியான கூட்டாக இருக்க போகுது. எனவே ரெண்டாவது கூட்டு சரி, முதலாவது கூட்டு பிள்ளை. அப்போ 47வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா 4வது விடையாக இருக்க போகுது. 48வது கேள்வி பார்த்தீங்கன்னா முதலாவது கூட்டில் ஒரு கரையத்தின் பங்குட்டு குணகம் வெப்பநிலையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ பங்குட்டு குணம்டா என்னென்னா ஒரு பாத்திரத்தில் வேறு திரவப்படையில் இருக்கக்குள்ள நீரும் CCl4 படையும் எடுத்தோம்னா அதில் வந்து எக்ஸுன்ற ஒரு பதார்த்தம் ரெண்டுலேயும் கரைந்த ஒரு சமநிலையில் இருக்கு. இந்த சமநிலையில் இருக்கக்குள்ள இந்த நீர்ப்படையில் இருக்கிற எக்ஸுன்ற செறிவு கீழ் CCl4 படையில் இருக்கிற எக்ஸுன்ற செறிவு இதன் பின்னந்தான் உங்களுக்கு பங்குட்டு குணம் KDயாக இருக்கப்போகுது. அப்போ இவங்க சொல்கிறாங்க பங்குட்டு குணம் வெப்பநிலை சார்ந்ததுண்டு. சார்ந்தது சரிதான். என்னென்னா உங்களுக்கு தெரியும் வெப்பநிலையை கூட்டினா எக்ஸ் கரையிற, அதாவது ரெண்டு படையிலையும் எக்ஸ் கரையிற வீதம் வந்து கூட போகுது. ஏண்டா வெப்பநிலையை கூட்டினா கரைகிறது வந்து கூட போகுது. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்படையிலையும் எக்ஸ் கரைகிற கூடபடியாக எக்ஸுன்ற செறிவு கூடும். அதே மாதிரி CCl4 படையிலையும் எக்ஸ் கரைகிறபடியாக கூட எக்ஸுன்ற செறிவு அங்கேயும் கூட போகுது. ஆனால் ரெண்டு படையிலையும் வந்து அது கரைகிற வீதம் வந்து வேறு வேறையாக இருக்க போகுது. நேர்வீத சமனாக இருக்காது. எனவே ரெண்டும் கூடும், ஆனால் நேர்வீத சமனாக கூடாதபடியாக கட்டாயம் KD வந்து மாறப்போகுது. அப்போ முதலாவது கூற்று பார்த்தீங்கன்னா சரியான கூற்றாக இருக்க போகுது. ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரைப்பான்களில் உள்ள ஒரு கரையத்தின் கரைதிறன் வெப்பநிலையுடன் ஒரே அளவால் மாறுகின்றது. அது வந்து பிழையான கூற்றாக இருக்க போது. ஏனென்றால் ரெண்டும்
வெப்பநிலை கூட்டினா அதோட செறிவுகள் கூடும். ஆனால் ரெண்டும் நேர்விகித சமனா கூடாது. ஏன்னா வேறு வேறு திரவப்படைகள் அப்போ ஒன்று தங்கியிருக்க பொருள் ரெண்டும் கூடும். ஆனால் ரெண்டும் நேர்விகித சமனா கூடாதபடியாக கட்டாயம் கேடி மாறப்போகுது. ஆனால் இந்த கேடி மாறாதுன்னு சொல்கிறபடியா இந்த கூட்டு வந்து பிள்ளையாக இருக்க போகுது. எனவே 48வது கேள்விக்கு முதலாவது கூட்டு சரி, ரெண்டாவது கூட்டு பிள்ளை. இப்படி பார்த்தீங்கன்னா மூன்றாவது விடையாக இருக்க போகுது. இப்போ நாங்கள் 49வது கேள்வியை பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது கூற்றில் சல்ஃபியூரிக் அமில உற்பத்தியில் SO2 வாயுவானது பல படிமுறைகளில் SO3 வாயுவாக மாற்றப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து சரியான கூற்றாக இருக்கும் போது, ஏனென்றால் நாங்கள் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் சல்ஃபியூரிக் அமில தயாரிப்பில் படிச்சிருக்கிறோம். முதல்ல வந்து சல்ஃபர் வந்து O2 வாயுடன் தாக்கமடை செய்யப்பட்டு எங்களுக்கு SO2 வாயு வந்து பெறப்படுகிறது. பிறகு இந்த SO2 வாயு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு படிமுறையிலே SO3ஆக மாற்றப்படாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கைத்தொழிலில் 4 அறைகளுக்குள்ளால உட்செலுத்தி தான் எங்களுக்கு SO3 வாயு முற்றாக தயாரிக்கப்படுகின்றது. அதாவது முதலாவது அறைக்குள்ளே SO2 வாயு உட்செலுத்தப்பட்டு ஆக்சிஜன் வாயுவோட தாக்கம் அடைஞ்சு எங்களுக்கு SO3 வாயு வரும். இதில் வர SO3 வாயு வந்து பார்த்திங்கன்னா 70% தான் இருக்கும். எனவே மீதி 30% SO2 வாயுவை திரும்பவும் அடுத்த அறை, ரெண்டாவது அறைக்குள்ள செலுத்தி திரும்ப எங்களுக்கு SO3 வாயு O2உடன் தாக்கமடைஞ்சு SO3 வாயுவை பெறப்படும். இதில் வந்து வாரது 95% இருக்கும். திரும்ப மீதியை வந்து அடுத்த மூன்றாவது அறைக்குள்ள செலுத்தி வார SO3 வாயு எங்களுக்கு 98%. இவ்வாறு இந்த 4 அறைகளுக்குள்ளால் செலுத்தி வாரது தான் எங்களுக்கு SO3 வாயுவாக இருக்கிறபடியா இது வந்து பல படிமுறைகளில் நடக்கிறபடியா முதலாவது கூற்று வந்து சரியான கூற்றாக இருக்கப்படுது. ரெண்டாவது கூற்றை பார்ப்போம். சல்ஃபியூரிக் அமில உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் நிலைமையின் கீழ் ஒரு தனிப்படி முறையில் SO2 வாயுவை SO3 வாயுவாக முற்றாக மாற்றல் சுயாதீனம் அன்று. அதுவும் சரியான கூற்றாக தான் இருக்க போகுது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் SO2 வாயுவை இப்படி O2உடன் தாக்கமடை செய்து SO3 வாயு உருவாக்குற அந்த தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சமநிலை தாக்கமாக இருக்கப்படுது. எனவே சமநிலை தாக்கம்ன்றபடியாக எங்களுக்கு இந்த தரப்பட்ட நிலைமைகளில் வந்து முற்றுமுழுதாக ஒரே படியில் வந்து SO3 வாயுவை பெற்றுவிட இயலாது. ஏனென்றால் சமநிலை தாக்கம் கட்டாயங்களுக்கு தாக்கியும் இருக்கும், விளைவும் சமநிலையும் இருக்கப்படுது. எனவே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் SO3 வாயுவை பெறலாம். ஒரு படியில் முற்றாக எங்களை விளைவை எடுக்க இயலாது. எனவே வந்து ரெண்டாவது கூற்றும் சரியாக தான் இருக்கப்போகுது. ஆனால் ரெண்டாவது கூற்று சரியாக இருந்தாலும் எங்களுக்கு முதலாவது கூற்று, அதாவது பல படிமுறைகளில் SO2 வந்து SO3ஆக தயாரிக்கப்படுறதுக்கு தகுந்த காரணமாக இருக்க இயலாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து SO2 வாயு வந்து ஆக்சிஜனுடன் தாக்கம் அடைஞ்சு SO3 வாயு வாரது பல படிமுறைகளில் நடக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா இந்த தாக்கம், சமநிலை தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறவெப்பத்துக்குரிய ஒரு சமநிலை தாக்கமாக இருக்கப்படுது. எனவே புறவெப்பத்துக்குரிய சமநிலை தாக்கம்ன்றபடியாக முதலாவது அறையில் நாங்கள் இந்த தாக்கத்தை செய்யக்குள்ள இருக்கிற வெப்பநிலைக்கு மேலதிகமாக இந்த தாக்கத்தினால் உருவாக்கப்படுற வெப்பநிலையால் இங்கே இருக்கிற வெப்பநிலை வந்து உயர்வாக கூடிக்கொண்டு போகும். எனவே கூடிக்கொண்டு போகிறபடியாக ஒன்று இந்த தாக்கம் நடக்கலாம் போகும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறையால் அந்த வெப்பநிலை தாக்கு பிடிக்க இல்லாமல் இருக்கும். அந்த காரணத்தால் தான் எங்களுக்கு இந்த தாக்கம் முடிஞ்சோடனே மீதி SO2 வாயுவை திரும்ப அடுத்த அறைக்கு கொண்டு செல்கிறோம். அதால் தான் பார்த்திங்கன்னா பல படிமுறையில் நாங்கள் செய்கிறோம். எனவே இது வந்து அதுக்கு காரணம் இல்லை. எங்களுக்கு முக்கியமான காரணம் இந்த வெப்பநிலை அதிகரிக்கிறதா. எனவே எங்களுக்கு 49வது கேள்விக்கு 2 கூற்றும் சரி, ஆனால் ரெண்டாவது விடையாக இருக்கப்போகுது. 50வது கேள்வி பார்த்திங்கன்னா முதலாவது கூற்றில் HFC அதாவது ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் வாயு மேல் வளிமண்டலத்தில் ஓசோன் படை வரிதாக்கத்துக்கு பங்களிப்பு செய்வதில்லைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் ஓசோன் படை எப்படி வரிதாகுதுண்டா குளோரின் மூலகம் Cl மூலகம் ஓசோன் அதாவது O3உடன் தாக்கி அந்த ஓசோனை O2ஆக மாற்றுறதால தான் ஓசோன் படை வரிதாக்கப்படுது. அப்போ ஒரு Cl இருக்கிற ஒரு சேர்வையால் தான் இந்த வேலையை செய்யலாம். ஏண்டா Cl மூலிகம் வரணும். ஆனால் HFCயில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹைட்ரஜன் ஃப்ளோரின் கார்பன் மட்டும் தான் இருக்குது, Cl வாயு இல்லை. அப்போ Cl மூலிகம் வர்றதுக்கான சான்ஸ் அங்கே இல்லாதபடியா இது வந்து வளிமண்டலத்தில் ஓசோன் படை வரிதாக்கத்துக்கு பங்களிப்பு செய்யாது. எனவே முதலாவது கூற்று வந்து சரியான கூற்றாக இருக்க போகுது. ரெண்டாவது கூற்றை பார்த்தீங்கன்னா CF பிணைப்பு அதாவது CF பிணைப்பு உடைப்பதன் மூலம் மேல் வளிமண்டலத்தில் HFC விரைவாக அழிக்கப்படுறதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த CF பிணைப்பு பார்த்தீங்கன்னா UV கதிர்வீச்சலால் உடைக்கப்படலை. எங்களுக்கு CCl பிணைப்பு தான் UV கதிர்வீச்சலால் உடைக்கப்பட்டு Cl மூலிகம் வரும். HFCயில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட CCl பிணைப்பு இல்லாதபடியா அது வந்து அப்படி உடைக்கப்படாது. எனவே இந்த கூற்று ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா பிழையான கூற்றாக இருக்க போகுது. எனவே 50வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது கூற்று சரி, ரெண்டாவது கூற்று பிழை, மூன்றாவது விடையாக இருக்க போகுது.